எதுக்குடா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பெரிய பெரிய ஞானிகளும் ரிஷிகளும் கண்டுபிடிக்க முடியாத இந்த மர்மத்தை நீ சுலபமா கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறியா? கிண்டல் பண்ணாதீங்கக்கா, நானே அப்செட்ல இருக்கேன். என்னாச்சு? எல்லாம் அவரால தான். என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருக்கா. அவர் என்ன எவ்வளவு வெறுத்து ஒதுக்கினாலும் இந்த பாழ போன மனசு அவரே தான் சுத்தி சுத்தி வருது. அவருக்கு என் மேல அன்பே இல்லக்கா. சூழ்நிலைக்கு தாலி கட்டிட்டோமேன்னு என்ன அவர் வெறுத்துட்டு இருக்காரு. ஃப்ரீசர்ல இருக்க ஐஸ் மாதிரி என் மேல அவருக்கு இருக்க வெறுப்பு உருகாம உடையாம அப்படியே இருக்கு. அதான் நான் எது செஞ்சாலும் அவர் கண்ணுக்கு அது குறையாவே தெரியுது. அதை குத்தமாக்கி என் மனசை குத்தி கிழிக்கிறாரு. உள்ளே நெருக்கும் தெரியற கண்ணாடி பெட்டி மாதிரி கடவுள் மனசை படைச்சிருக்கலாம். அப்படி இருந்திருந்தா நான் என் காதலை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவர் என் அன்பை சந்தேகிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. என்னோட அனுபவத்துல சொல்றேன்க்கா, காதலிக்கிறது ரொம்ப சுலபம், அதை நிரூபிக்கிறது கஷ்டம். அனுபவிக்கிறது சுலபம், அதை வெளிப்படுத்துறது கஷ்டம். நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்றது சுலபம், ஆனா அதை உணர்த்துறது ரொம்ப 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 கஷ்டம். காதல்ல தோத்தவங்களை விட தன்னோட காதலை வெளிப்படுத்த முடியாம தோத்தவங்க தான் அதிகம். அந்த வருஷத்துல தாங்க நான் இப்ப இருக்கேன். எதுக்கு நீ இப்ப இவ்ளோ ஃபீல் பண்ற? சக்தி உன்னை புரிஞ்சுப்பான்னு நம்பு. இன்னும் எவ்வளவு நாளுக்கா நம்புறது? அவரை காதலிச்சது ஏன் தப்பு, அதுக்கு இந்த தண்டனை எனக்கு வேணும் தான். பாவம் சக்தி, அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவருக்கே பிடிக்காத ஒருத்தியோட வாழணுன்ற தண்டனை. என்னால அவரை பிரிஞ்செல்லாம் வாழ முடியாது. ஆனா அவர் நிம்மதியா இருக்கட்டும்னு இந்த உலகத்தை விட்டே போக முடியும். உனக்கே புத்தி இப்படி போகுது? சக்தி மனசுல நீ இருக்கேடி. உன்னை வேண்டான்னு அவன் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோ, எப்பவோ உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பான். நீ செய்யற எதையுமே பிடிக்கலன்னு சொல்றவன் ஆரம்பத்திலே வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவன் அப்படியா செய்யறான்? நீ சமைச்சு வச்ச எல்லாத்தையும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்லா இல்லைன்னு திட்டினான். நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தானே வேண்டான்னு சொல்லிட்டு போனா. உன் மேல இருக்கிற விருப்பம் தான் அது எல்லாத்தையுமே செய்ய வைக்குது. இல்லக்கா, நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்கா சொல்றீங்க. அப்போ நான் சொல்றதுல உண்மை இல்லைங்கிறியா? நல்லா யோசிச்சு பாரு, நான் சொல்றதுல உண்மை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? என்ன டெஸ்டுக்கா? இங்க பாரு, எல்லா விஷயத்திலயும் நீதான் சக்தி கிட்ட ஓடி போய் பேசிக்கிட்டு இருக்க. இந்த நிமிஷத்துல இருந்து அவன்கிட்ட பேசுறத கட் பண்ணிடு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.